வெல்கம் டு SREC இன்ஜினியரிங் கிளாஸஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது எது ஓரியன்டான்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் ஓரியன்டாக. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ நம்ம இன்னைக்கு SREC சார்பாக நம்ம வந்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான ஒரு டாபிக், அதாவது நம்மளுக்கு குரூப் 2வில் வந்து யூனிட் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் இருக்குது. யூனிட் 7. சரி, இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, என்ன டாபிக் மென்ஷன் பண்ணுறாங்க நமக்கு? இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. நியர்லி ஒரு 40 மார்க்ஸ் அதில் வந்து நமக்கு இருக்குது இல்லையா? ஸோ அதில் மெயினாக எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொதுவாக இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய இருக்கும். என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸு, அண்ட் தென் ஜென்ரல் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ், ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷர், ஹாப்பினஸ் இன்டெக்ஸ், இதுமாரி நிறைய இன்டெக்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் எஸ்டிஜின்னு சொல்லக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இன்டெக்ஸ். நிலையான நீடித்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ரைட், ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றி நம்ம ஏன் பார்க்கணும்னு பாருங்கள். ஆக்சுவலி இந்த கோலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு வந்து ஒரு ஒரு வளர்ந்த நாடுகள் மட்டுமே மீண்டும் மீண்டும் வளர்வது என்பது நமக்கு ஏற்புடையது கிடையாது. ஆக்சுவலி இந்த ஆரம்பத்தில் இந்த கோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டுமே போடப்பட்டு அதனுடைய வளர்ச்சியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க. பின்னாடி இதோடைய சக்ஸஸ் கொஞ்சம் அதிகமானதுனால இதை வந்து உலக நாடுகள் எல்லா நாடுகளும் இது கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு எலாபரேட் பண்ணது தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சரி, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதல் என்ன நம்ம தெரியும், வாட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இதோடைய முக்கியமான இலக்கு என்ன, முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன? எண்டிங் த பாவர்ட்டி, வறுமையை முடிவுக்கு கொண்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்டிங் தி பாவர்ட்டி. நெக்ஸ்ட், ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய சுகாதாரத்தையும் கல்வியையும் மேம்படுத்தணும். இம்ப்ரூவ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். நெக்ஸ்ட், ரெடியூஸ் தி இன்இக்வாலிட்டி, சமத்துவமின்மையை ஒழிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவாக இருக்கும். இன்இக்வாலிட்டி அப்படின்றது முக்கியமான ஒரு இஷ்யூ. இன்இக்வாலிட்டி. பொருளாதார வளர்ச்சியை தூண்டணும் ஒவ்வொரு நாடுகளிடையே. அந்த நாடுகள் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பொருளாதார வளர்ச்சியை எவ்வாறு தூண்டலாம்? அப்படி பொருளாதார வளர்ச்சி நம்ம தூண்டணும்னா முதலில் உங்கள் நாடுகளில் என்ன ரிசோர்ஸ் இருக்குது, முதல்ல உங்கள் நாட்டில் என்ன வளங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ பொதுவாக ஒரு சில நாடுகளில் வளங்கள் அதிகமாக இருக்கும். அந்த வளங்கள் இருந்தும் அவர்களால் என்ன பண்ண முடியாது, ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போக முடியாது. இப்போ முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நாட்டில் என்ன வளங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதற்கப்புறம் தான் நீங்கள் பொருளாதார வளர்ச்சி நோக்கி நீ போகணும். அதுக்கப்புறம் இந்த வளங்கள் இருக்குது, இதை வச்சு நீங்கள் மேம்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியும். ரைட். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளணும். ரைட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றம்ன்றதுனால இன்னைக்கு நம்ம அதிகமான மழைப்பொழிவை நம்ம எதிர்கொள்கிறோம். அதிகமான வெப்பத்தையும் நம்ம எதிர்கொள்கிறோம். இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இது ஒரு முக்கியமான குறிக்கோளாக வச்சுருக்காங்க. ஸோ பெருங்கடல்களையும் காடுகளையும் பாதுகாக்க என்ன மாதிரியான திட்டங்கள் ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்குது. அப்போ இதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸினுடைய முக்கியமான மோட்டோ. ஸோ அப்போ இதை தான் என்ன பண்ணுறாங்க, இதை தான் ஒவ்வொரு நாடுகளும் கையாளுன்றதற்காக இவங்களுக்கு ஒரு கோல்ஸ் 17 கோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின்லி 17 கோல்ஸ். ஒவ்வொரு நாடுகளும் இந்த 17 கோல்லையும் என்ன பண்ணணும், ரீச் பண்ணணும். கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் டார்கெட். 15 இயர்ஸ், 15 ஆண்டுகள். இப்போ எப்போ முடியும் டார்கெட் ஏறப்போ? 2030 தான் டார்கெட். 2030க்குள்ளே போடப்பட்டது எப்போ? 2015 போடப்பட்டிருக்கு. 2030க்குள்ள 17 கோலையும் எல்லா நாடுகளும் ரீச் பண்ணணும், இதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் 2024 கம்ப்ளீட் ஆகிருக்கு. நியர்லி பார்த்தா ஒரு 6 வருஷம் தான் நமக்கு டைம் இருக்குது எல்லா நாடுகளுக்குமே. அந்த 6 வருடங்களுக்குள்ளே எந்தெந்த கோல்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, திஸ் இஸ் இன்ட்ரோடக்ஷன். இது ஒரு குறிக்கோள். இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸினுடைய மோட்டோ என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் தோணுச்சணும். எண்டிங் பாவர்ட்டி, இம்ப்ரூவ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி,
and spur economic growth, tackling climate change, work to preserve our oceans and forests. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் எஸ்டிஜி கோல்ஸ். ரைட், இந்த நிலையான நீடித்த வளர்ச்சியினுடைய கோல்ஸ் எங்கேருந்து உருவாச்சு? அப்போ கிட்டத்தட்ட இதோடைய சித்தாந்தங்கள் கிட்டத்தட்ட 1900 நம்ம பார்க்க முடியும். எப்போனா 1970 வந்து பார்த்தீங்கன்னா இந்த PQLI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1990களில் HDIன்னு சொல்லக்கூடிய மனித வளர்ச்சி குறியீடுன்னு வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பொதுவாக பொருளாதார ரீதிக்காக போடப்பட்டிருக்கும். PQLIன்றது ஒரு நாட்டினுடைய PQLIயா இருக்கட்டும், HDIயா இருக்கட்டும், இது ஒரு நாட்டினுடைய உண்மையான பொருளாதார வளர்ச்சியை கணக்கீடு செய்வதற்காக போடப்பட்டிருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய 2013 இந்த காலகட்டங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு ஓப்பன் ஒர்க்கிங் குரூப், அதாவது ஒரு திறந்த வெளி செயல்பாட்டு குழுக்கள் ஒன்று அமைக்கப்படுது. கிட்டத்தட்ட 30 உறுப்பினர்களுடைய தலைமையில் திறந்த வெளி செயல்பாட்டு குழு அமைக்கப்படுது. இந்த குழுவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம், எதெல்லாம் அதாவது எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய காமனான பிரச்சனையை முன்வைக்கணும். இப்போ 2013 இந்த குழு அமைக்கப்படுது. அதன் அடிப்படையில் 2 ஆண்டுகள் டைம் எடுத்துக்கிறாங்க. 2 இயர்ஸ் நெய்லி டைம்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ 30 நபர்கள், அதாவது உயர்மட்ட உறுப்பினர்கள் நம்ம சொல்லலாம். ஒரு எக்ஸ்போர்ட்ஸ், எல்லா ஃபீல்டுமே எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இதில் உறுப்பினராக இருக்காங்க. இந்த திறந்தவெளி குழுக்கள் எல்லா நாடுகளுடைய காமன் பிரச்சனையை முன் வச்சு இந்த கோல்ஸை ஒரு 15 ஆண்டுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும், ரீச் பண்ணணும். அப்போ இந்த 17 கோலை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு நாடுகள்லையும் அரசாங்கம் திட்டம் தீட்டும். அது இப்போ எக்ஸாம்பிள் இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இதனுடைய நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடாக இருக்கட்டும், எல்லா அரசாங்கமுமே இந்த 17 கோலை மையப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, திட்டம் தீட்டுவாங்க. இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லுவோம் பின்னாடி. 2015 ரொம்ப முக்கியம். 2015 செப்டம்பரில் ரொம்ப 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 முக்கியம். 2015 செப்டம்பர் ஐநாவால் 17 கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸ் அறிவிக்கப்படுது. இப்போ கிட்டத்தட்ட இந்த 2015 200 நாடுகளும் என்ன பண்ணுறாங்க, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது இந்த 15 ஆண்டுக்குள்ள 17 கோலையுமே 200 ஏற்றுக்கொண்ட நாடுகள் 200 நாடுகள், இந்த 200 நாடுகள் என்ன பண்ணணும், ரீச் பண்ணணும். இதுதான் டார்கெட் இயர். இப்போ 2013 இதுக்கான ஓப்பன் ஒர்க்கிங் குரூப்ஸ் ஃபார்ம் ஆகுது. 2015 SDG ஆனது அறிமுகப்படுத்தப்படுது. 2030க்குள்ள இந்த 17 கோலையும் ரீச் பண்ணணும். இதுதான் டார்கெட். சரி, வாட் இஸ் தி 17 கோல்ஸ்? இந்த 17 கோல் எதை முன்வைக்குது என்பதை நம்ம பார்க்கணும். இதில் ஒவ்வொரு நாடுகளும் எதை நோக்கி ஓட போகிறாங்க, எதற்காக இலவச திட்டங்கள் வழங்கப்படுது, எதற்காக மருத்துவ சார்ந்த திட்டங்கள் வழங்கப்படுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இது எல்லாமே இந்த 17 கோல்ஸை மையப்படுத்தி தான். தீஸ் ஆர் தி 17 கோல்ஸ், 17 SDG கோல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் தமிழ் இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த கோல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஆர்டராக தெரிஞ்சிருக்கணும். இப்போ கோல் 5 என்னன்னு கேட்டால் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, கோல் 11 என்னன்னு கேட்டால் சஸ்டைனபிள் சிட்டி அண்டு கம்யூனிட்டிஸ், இப்போ கோல் 13 கேட்டால் கிளைமேட் ஆக்ஷன், சுற்றுச்சூழல் செயல்பாடு. இப்போ பாருங்க, 17 கோல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 17 கோலும் 1லிருந்து 17 வரைக்கும் எப்படி இருக்கணும், ஆர்டராக நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ கோல் 1 இஸ் அ நோ பாவர்ட்டி, வறுமை இன்மை அப்படின்றத சொல்கிறாங்க. கோல் 2 0 ஹங்கர், பசி இன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. கோல் 3 குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், நலமான வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. கோல் 4 குவாலிட்டி எஜுகேஷன், சொல்லக்கூடிய தரமான கல்வி. கோல் 5 அப்படின்றது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம். கோல் 6 கிளீன் வாட்டர் அண்டு சானிடேஷன், தூய குடிநீரும் சுகாதாரமும். கோல் 7 அஃபோர்டபுள் கிளீன் அண்ட் எனர்ஜி, அஃபோர்டபுள் அண்டு கிளீன் எனர்ஜி.
மலிவான தூய சக்தி. கோல் 8 டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth. மானமிகு வேலை, பொருளாதார வளர்ச்சி. கோல் 9 இண்டஸ்ட்ரி இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தொழில் புதுமுனை மற்றும் உள்கட்டமைப்பு. கோல் 10 ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வை களைத்தல். ரொம்ப 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 முக்கியம். அதுதான் இங்கே முக்கிய பிரச்சனையாக இருக்கு. கோல் 11 சஸ்டைனபிள் சிட்டி அண்ட் கம்யூனிட்டிஸ், நிலை வளர் மற்றும் சமூகங்கள். கோல் 12 சஸ்டைனபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், பொறுப்பான தயாரிப்பு மற்றும் பயன்பாடும். கோல் 13 சுற்றுச்சூழல் செயல்பாடு, கிளைமேட் ஆக்ஷன். கோல் 14 லைஃப் பிலோ வாட்டர், நீர்வாழ் உயிரினங்கள். கோல் 15 லைஃப் ஆன் லேண்ட், நிலம் சார்ந்த வாழ்க்கை. கோல் 16 பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ். கோல் 17 பார்ட்னர்ஷிப் ஃபார் தி கோல்ஸ். இந்த 17 இலக்குகளையும் 15 ஆண்டுக்குள்ள அடைஞ்சே ஆகணும் அப்படின்றது இந்த டார்கெட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஐநாவின் மூலமாக. ஓகே, இந்த 17 கோலுக்கும் இந்தியா சார்ந்த திட்டங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ரேங்கிங். சரி, ரைட்டு. இந்த 17 கோலும் ஐநா நமக்கு வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த 17 கோலையும் சொல்லிட்டாங்க. இதை ஒவ்வொரு நாடுகளும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள், திட்ட குழுக்கள்ன்ற மாதிரி திட்ட அமைப்புகள் பொறுப்பெடுத்து இதை மேற்பார்வையிடணும். அப்போ இந்த ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் என்னது இதை வெளியிட்டிருக்கணும். அப்போ இந்தியா சார்ந்து இந்த எஸ்டிஜி கோல்ஸை யார் ஃபாலோ பண்ணுறது? நித்தி ஆயோக்னு சொல்லக்கூடிய திட்டக்குழு. இதுமாரி ஒவ்வொரு நாடுகளுக்குமே ஒரு பிளானிங் கமிஷன், ஒரு நிதி ஆயோக் போன்ற ஒரு அமைப்புகள் இருக்கும். இந்த நாடு சார்ந்த திட்டங்களை திட்டுவதற்கு ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் 2015 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அப்படின்றது இந்த நிதி ஆயோக் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி திங்க் டேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொள்கை யோசனை குழுன்னு சொல்லுவோம். இப்போ இந்தியா சார்ந்து அனைத்து விதமான திட்டங்களையும் பொருளாதார மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளையும் மேற்பார்வையிடுதல், வழிகாட்டுதல், இது அனைத்தையுமே நிதி ஆயோக் தான் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. பட் இதுக்கு மாற்றாக இருந்ததான் திட்ட ஆணையம். இந்த எஸ்டிஜி அப்படின்றது ஒன்றிய வாரியாகவும், தென் ஸ்டேட் மாநிலம் வாரியாகவும், யூனியன் டெரிட்டரின்னு சொல்லக்கூடிய மத்திய ஆளும் ஆட்சி பகுதிகள், இந்த 3 வழிகளுமே இந்த எஸ்டிஜி அப்படின்றது கால்குலேட் செய்யப்படுது. சரி, இப்போ 2015 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த எஸ்டிஜி தற்போது வரை, அதாவது 2024 முறை எத்தனை முறை நிதி ஆயோக்கால் கணக்கிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட 4 முறைகள். கிட்டத்தட்ட பாருங்க, 2015 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 2017 தற்போது வரை 4 முறைகள் தான் இந்த ரிப்போர்ட் நிதி ஆயோக் மூலம் வெளியிடப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தா பாருங்க, 2018-19 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 13 இலக்குகள் மட்டுமே, 13 இலக்குகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. 13 கோல்ஸ் மட்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் 2019-20 காலகட்டங்களில் 16 கோல்கள், 16 கோல்ஸ் வெளியிடப்பட்டிருக்கு. மீண்டும் 2020-21 காலகட்டங்களில் 17 கோல்ஸ் வெளியிடப்பட்டிருக்கு. தற்போதைய நிலை 2023-24 16 கோல் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இது கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அட் ப்ரெசென்ட் ஹவு மெனி டைம்ஸ் எஸ்டிஜி இண்டெக்ஸ் ஆர் எஸ்டிஜி கோல்ஸ் ரிலீஸ்டு பை தி நிதி ஆயோக்னா 4 டைம்ஸ், 4 முறைகள் வெளியிடப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடுதலாக இந்த மாதிரி மெயின்ஸ் நம்ம எழுதும் போது இந்த மாதிரிலாம் நம்ம இயர்ஸ் எழுதி காமிச்சு ரொம்ப பெட்டர். 2018-19 13 goals, 2019-20 16 goals, 2020-21 17 goals, 23-24 16 goals. இது ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் கட்டாயமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே, தீஸ் ஆர் தி 4 ரிப்போர்ட்ஸ். 2023 24 வரை நிதி ஆயோக்கால் வெளியிடப்பட்ட 4 விதமான அறிக்கைகள். இதான் முதல் தடவை வெளியிடப்பட்டது. பேஸ் லைன் ரிப்போர்ட்னு சொல்லுவோம் 2018. மீண்டும் 2019-20 வெர்ஷன் 2.0 ரிப்போர்ட்னு சொல்கிறாங்க. மீண்டும் 2020-21 வெர்ஷன் 3.0 ரிப்போர்ட்னு சொல்கிறாங்க. வெர்ஷன் 4.0 23-24 ரிப்போர்ட். இப்போ கிட்டத்தட்ட 13 கோல் எடுத்திருக்காங்க. இந்த 13 கோலுக்கு எத்தனை இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா 62 இண்டிகேட்டர்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. இது அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் தான். மீண்டும்
2019-20 வெர்ஷன் 2.0ல 16 கோல்ஸ் எடுத்திருக்காங்க. 100 இண்டிகேட்டர். 100 இண்டிகேட்டர். மீண்டும் வெர்ஷன் 3.0ல 16 கோல்ஸ் 115 இண்டிகேட்டர். 115 இண்டிகேட்டர். மீண்டும் வெர்ஷன் 4.0ல 16 கோல்ஸ் 113 இண்டிகேட்டர் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு கோல்லையுமே எத்தனை இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, கால்குலேஷன் மெத்தடாலஜி ஆஃப் எஸ்டிஜிஸ். சரி, இது எல்லாமே பொதுவாக ரேஞ்சுன்னு சொல்லலாம். ரேஞ்ச் ஆர் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். அண்ட் தென் ரேங்க்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே ஒரு விஷயத்த நம்ம கணக்கீடு பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே மார்க்ஸ் ஒன்று இருக்குது, கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ எல்லாத்துக்குமே இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் பொறுத்து தான் நம்ம டாப் லெவல்லையா, மீடியம் லெவல்லையா, இல்லை வெரி ஹை லெவல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி நமக்கு தெரியும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 1. இது எல்லாத்துக்குமே தெரியும். 0 to 1. இப்போ 0ன்றது ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு, 1ன்றது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதேமாரி PQLI பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், அது 1 to 100. 1 to 100. செயல்திறன் வாழ்க்கை குறியீடு, 1ன்றது ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு, 100ன்றது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இந்த எஸ்டிஜிக்கும் பாருங்க கால்குலேஷன் மெத்தடாலஜி இருக்கு. அப்போது 0 to 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட், இதில் எந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வரீங்களோ அதனை பொறுத்து தான் நீங்கள் எந்த 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 நிலையை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இது ஒவ்வொரு கோலுக்குமே இது தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்படுது. அதாவது 17 கோலுக்குமே இந்த ரேஞ்சஸ் அப்படின்றது பிரிக்கப்படுது. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்? இப்போ எக்ஸாம்பிள் நோ பாவர்ட்டி இருக்கா? நோ பாவர்ட்டிக்கு அப்படின்றதும் 0 to 100. இந்த 0 to 100ல நீங்கள் எங்கே இருக்கீங்க? சரி, இப்போ கிட்டத்தட்ட 4 நிலையில் பிரிக்கப்படும். பேஸ்ட் ஆன் தி பாயிண்ட்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு தி 4 லெவல்ஸ். அப்போ 0 to 49 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நீங்கள் யார் சொல்கிறாங்க? ஆஸ்பிரண்ட்ஸ், லட்சியவாதிகள். அப்போ இந்த ஜோன் பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ரெட் ஜோன் சொல்லுவாங்க. இந்த ஜோன் பேர் ரெட் ஜோன் அப்படின்றது பெயர். 50லேருந்து 64க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் அ பெர்ஃபார்மன்ஸ், செயல்படுகிறவை, செயல்பாட்டில் இருக்கிறவை அப்படின்னு கூட சொல்லலாம். இட் இஸ் அ எல்லோ ஜோன் அப்படின்னு கூட சொல்லலாம். இட் இஸ் அ எல்லோ ஜோன் சொல்லலாம். 65லேருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையில் நம்ம என்ன சொல்லலாம்? ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், முன்னில் இருப்பவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இட் இஸ் அ கிரீன் ஜோன். இட் இஸ் தி கிரீன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணலாம். சரி, 100 புள்ளி எட்டுபவர்கள் அச்சீவர்ஸ், சாதனையாளர்கள் அப்படின்னு வகைப்படுத்தலாம். இதில் எப்படி வேணாலும் நம்ம கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ 0 to 49 என்ன ஜோன் கூட கேட்கலாம். இட்ஸ் ரெட் ஜோன். 50 to 64 எல்லோ ஜோன் கூட சொல்லலாம். எல்லோ ஜோன். 65 to 99 கிரீன் ஜோன் சொல்லுவோம். இட்ஸ் அ கிரீன் ஜோன். 100 ப்ளூ ஜோன் சொல்லுவோம். 100 ப்ளூ ஜோன் சொல்லலாம். இப்போ இதுவே 0 to 49 இட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். 50 to 64 இட்ஸ் அ பெர்ஃபார்மர்ஸ். 65 to 99 is the front runners. 100 is the achievers. இப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஏரியா ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இந்தியாஸ் ப்ராக்ரஸ் இன் ஹைட். அப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம் 2018லேருந்து இந்த 23-24 வரைக்கும் 4 முறைகள் நிதி ஆயோக்கால இந்த எஸ்டிஜி அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. சரி, அப்போ இவங்க டெவலப்டு ஆயிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்கணும். சரி, பார்ப்போம். 2018-19 காலகட்டங்களில் இந்தியாவினுடைய நிலை, அதான் நம்ம பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் பார்த்துட்டோம். 0 to 100. 0 to 100. 2018-19 காலகட்டத்தில் இவங்க எடுத்தக்கூடிய மொத்த புள்ளிகளே 57 புள்ளிகள் தான். டோட்டல் பாயிண்ட்ஸு 57 பாயிண்ட்ஸ். 2019-20 கிட்டத்தட்ட எத்தனை புள்ளிகள் இருந்தாங்க? 60 புள்ளிகள் இருந்திருக்காங்க. எத்தனை புள்ளிகள்? 60 புள்ளிகள். 2020-21 இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 66 புள்ளிகள். எத்தனை புள்ளிகள்? 66 புள்ளிகள். மீண்டும் 2023-24 கட்டங்களில் 71 புள்ளிகள். அப்போது இது எல்லாமே ஸ்டில் இன் ப்ராக்ரஸ் ஹை தான். 57, 60, 66, 71. இந்த ப்ராக்ரஸுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு கேட்டால் இந்த 3 ரீசன் தான் நீங்கள் சொல்லணும்.
3 கோல்ஸ். என்டையர் இந்தியன் கவர்மெண்ட்டே இந்த 3 கோலை தான் மீண்டும் 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 மையப்படுத்தி போனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோ பாவர்ட்டி. எஸ்டிஜி கோல் 1 ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகப்படியான முதலீடுகள், அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்டிஜி 8, டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth. இதை மையப்படுத்தி சென்றிருக்காங்க. மீண்டும் எஸ்டிஜி 13 இஸ் கிளைமேட் ஆக்ஷன், காலநிலை மாற்றங்கள். இந்த கோலையும் மையப்படுத்தி போயிருக்காங்க. ஆக இந்த 3 கோல் தான் இந்த வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கு அப்படின்றது நமக்கு வெளிப்படுது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ 2018லேருந்து 2023 வரைக்கும் எஸ்டிஜியின் புள்ளிகள் எவ்வாறு உயர்ந்திருக்கு, அது என்னென்ன புள்ளிகள் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 57, 60, 66, 71. ரைட். எஸ்டிஜி கோல் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் இந்தியா, நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். 3 சொன்னால் பிரிச்சிருப்போம். ஒன்று ரெட்டு, எல்லோ, க்ரீன் அண்ட் ப்ளூ. கிட்டத்தட்ட இந்த ஜோன்ஸை நம்ம பிரிச்சிருப்போம். இதில் நல்லா பாருங்கள் தெளிவாக, இந்தியாவுடைய நிலை வந்து தொடர்ச்சியான முன்னேற்ற நிலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அஃபோர்டபுள் க்ளீன் அண்ட் எனர்ஜி இதில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதோடைய பாயிண்ட் வந்து இன் ஹை ப்ராசஸ். இது கூட ஒரு கேள்வியாக கேட்கலாம். இந்தியா தொடர்ச்சியான முனையில் இருக்கிறது எந்த கோல்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி 7ல் அஃபோர்டபுள் அண்டு க்ளீன் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அஃபோர்டபுள் அண்டு க்ளீன் எனர்ஜி. சரி, தொடர்ச்சியான முறையில் இன்றைக்கும் பின்தங்கி இருக்க நிலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஆனால் முன்னேறி இருக்காங்க, பட் இருந்தாலுமே என்னது அந்த ரெட் ஜோனை விட்டு வெளியில் வரல. ஆரம்பத்தில் 2018 36 புள்ளிகள் இருந்திருக்காங்க. மீண்டும் 2023, 24 இப்போ தான் 49 புள்ளிகளே வந்திருக்காங்க. இதை விட்டு வெளியில் வந்தால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே நம்ம போக முடியும். அப்போ கிட்டத்தட்ட அந்த 18லேருந்து கிட்டத்தட்ட கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே ஒரு 6 வருடங்கள் நெருங்கிடுச்சு. 6 வருடங்களாயும் இந்தியா ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது இன்றைக்குமே அந்த ரெட் ஜோனுக்குள்ளே தான் இருக்குன்றது நம்ம இந்த சார்ட்ஸ் மூலிமா நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது முன்னேறிய நிலை அப்படின்னு பாருங்கள். எஸ், நோ பாவர்ட்டியில் முன்னேறிய நிலை தான். 54லேருந்து இன்றைக்கி 72 வந்திருக்கும். இது ஒரு முன்னேறிய நிலை தான். அடுத்தது இதுவும் ஜீரோ ஹங்கர்லேயே ஒரு முன்னேறிய நிலை தான். 48லேருந்து 52க்குள்ளே வந்திருக்கும். அப்போது ஒரு க்ரீன் ஜோன், கம்ப்ளீட் க்ரீன் ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த அஃபோர்டபுள் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் நம்ம தொடர்ச்சியான முறையில் இருக்கிறோம். இதில் வந்து ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்குது. எங்கள் லைஃப் ஆன் லேண்ட் இதில் ஒரு ஏற்றம் இருக்குது. ஏன்னா 90லேருந்து இருக்கும். 2018 66, 66, மீண்டும் 75. ஸோ இதில் ஒரு மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த பீஸ், ஜஸ்டிஸ், ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன் இதில் பார்த்தீங்கன்னு பாருங்கள் 2018 71 புள்ளிகள் இருந்திருக்கு. 2023, 24 கட்டங்களில் 74 புள்ளிகள் எடுத்திருக்கோம். ஸோ இதுலேயும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இப்போ இந்தியா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த நோ பாவர்ட்டியில் முக்கிய ரீசன். அடிப்படையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அடுத்தது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இதில் ஒரு குட் டெவலப்மெண்ட். இது குட் டெவலப்மெண்ட் தான். ஏன்னா 36லேருந்து 49 வரையும் வந்திருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி. அடுத்த வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எங்கே போயிடுவோம், எல்லோ ஜோனுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இந்த சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி எஸ்டிஜி ப்ராசஸ். ஓகே, வெரி குட். இப்போ உலக நாடுகள், எல்லா நாடுகளுமே இன்னைக்கு ஒரு திட்டங்கள் போடப்படுது, ஒரு ஸ்கீம்ஸ் அலாட் பண்ணப்படுதுன்னா எல்லாமே எஸ்டிஜியை மையப்படுத்தி தான். ஏன்னா நம்ம டார்கெட்டே வந்து 15 வருடங்கள் ஆண்டுகள் தான் ஒரு மெயின் டார்கெட்டாக கொடுக்கப்பட்டு 2030க்குள்ளே இந்த 17 கோலையுமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரீச் பண்ணணும்னு நமக்கு டார்கெட் ஏறாக இருக்குது. அப்போ போடக்கூடிய எந்த திட்டங்களும் எதனை மையப்படுத்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி மையப்படுத்தி தான் இருக்கும். அதன் அடிப்படையில் பாருங்கள், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிட்டத்தட்ட அனைவருக்குமான வீடு கட்டும் திட்டம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இது வரைக்குமே 4 கோடி பேருக்கு என்னது இந்த இலவச வீடுகள்ன்றது வந்து கட்டித்தரப்பட்டிருக்கு. ஓவர் த 4 crores ஹவுசஸ் ஆர் பில்ட் ஆல் ஓவர் தி இந்தியா. அடுத்தது ஸ்வச் பாரத் மிஷன். இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11 கோடி கழிப்பிடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் மக்களுக்கான சானிடரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் செய்யப்பட்டிருக்கு வீடுதோறும். அது உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்றது இலவச கேஸ் இணைப்பு திட்டம். கேஸ் இணைப்பை தாண்டி புகையில்லா அடுப்பறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். உஜ்வாலா இது வரைக்கும் 100 கோடி பேருக்கு வந்து எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, எனக்கு ஜல் ஜீவன் அப்படின்னாலே ஜல்லுனாலே தண்ணி.
சதக்குனா ரோடு. விஜிலி அப்படின்றது மின்சாரமயமாக்கம், எலக்ட்ரிஃபிகேஷன். பானி அப்படின்னா தண்ணி சொல்லலாம். டேப் வாட்டர் கனெக்ஷன், அனைவருக்குமான குழாய் இணைப்பு திட்டம். குழாய் இணைப்பு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 14.9 கோடி மக்களுக்கு இதனால் வரை கட்டப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. அதுக்கப்புறம் ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத் அப்படின்றது பெனிஃபிஷியரி ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. 1.5 லட்சம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுமாரி இந்த போற்றப்படக்கூடிய அனைத்து திட்டங்களும் கிட்டத்தட்ட மக்களுக்கான ஒரு நலத்திட்டங்களாக இருந்தாலும், இந்த நலத்திட்டங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த எஸ்டிஜி மையப்படுத்தி தான் இருக்கு எல்லா திட்டங்களுமே. இப்போ சௌபாக்கியா ஸ்கீமும் கிட்டத்தட்ட 100 அனைவருக்குமான மின்சாரம் வழங்குதல். இது ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ். ரினியூவபிள் எனர்ஜி அப்புறம் பார்த்தோம். அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜியில் சோலார் பவர் கெப்பாசிட்டி 2.82 ஜிகாவாட்லேருந்து 33-32 ஜிகாவாட் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்கீம்ஸை பார்க்கும்போதே ஒரு நல்லா புரிஞ்சு வந்துடும். இது எல்லாமே ஒரு மக்கள் சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் அடுத்து இருக்கக்கூடிய இந்த 2030 இந்த எஸ்டிஜியை அட்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த அனைத்து திட்டங்களுமே போடப்பட்டிருக்கு. இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்கீம்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாக பார்க்கணும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஸ்வச் பாரத் மிஷன், உஜ்வாலா யோஜனா, ஜல்ஜீவன் மிஷன், ஆயுஷ்மான் பாரத், முத்ரா யோஜனா. முத்ரா யோஜனா அப்படின்றது பொதுவாக வந்து லோன்ஸ் ப்ரொவைடட் ஃபார் தி எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். சிறு குறு நடுத்தரங்களுக்கான லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அப்போ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகப்படியான இந்த முத்ரா மூலயமா லோன்ஸ் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். முத்ரா யோஜனா நம்ம படிச்சுதான் ஆகணும். இது எல்லாமே நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஸ்கீம்ஸை பற்றி தனித்தனியாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். ஓகே, ரிமைனிங் அடுத்ததான் நம்ம பார்ட் 2